நேர்மையை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய கையவே வெற்றிக்கிட்டவர் யாரு? பொற்கை பாண்டியன். பாண்டிய நாட்டுல சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக அந்த நாட்டை விட்டே சென்றவர் யாரு? ஹரிச்சந்திரன். நேர்மை இவ்வளவுதானா? இதெல்லாம் கடைபிடித்திருக்காக புறாவினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த இடத்துல இருங்க. ஒரு புறாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய தொடையிலேயே ஒரு பகுதியை அறுத்து கொடுத்தார் சிபி சக்கரவர்த்தி. அவருடைய எப்படி சொல்றது, அவருடைய இறக்க சிந்தனையும் ரொம்ப பெருசு தானே. அடுத்தடுத்துக்கு அங்க சோழ நாட்டுல கமலாவதின்னு ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு என்ன வேணா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறை மாத கர்ப்பிணி அந்த அம்மா. அந்த நேரத்துல அந்த குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த நாட்டுக்கு நல்லது இல்லை. இந்த நேரத்துல என் குழந்தை பிறந்தா இந்த நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு என்ன செஞ்சாங்க? நிறை மாத கர்ப்பிணிய தலைகீழா கட்டி தொங்க விட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் பிள்ளை பிறக்க கூடாதுன்றதுக்காக. ஆக நேரம் தாழ்ந்து நேரம் கடந்து குழந்தை பிறந்தது. அதன் பிறகு பிறந்ததுனால குழந்தைக்கு என்னாச்சு? ரத்தம் எல்லாம் கண்ணுக்கு ஏறி சிவந்த கண்களோடு செங்கட்சோழன் வந்து பிறந்தார். பாருங்க, ஒரு பெண்ணு தன்னுடைய பிரசவ வழியும் பொருட்படுத்தாம இந்த நாட்டுக்காக தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்திருக்கா அப்படின்னா எவ்வளவு பெரிய தியாகம் அதெல்லாம். ஆமா, அப்படிப்பட்ட நாட்டுல வாயை திறந்தாலே போய் பேசுறீங்களே, இது நல்லா இருக்கா? நம்ம வாய் இங்க என்னவா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? வாங்க பட உள்ள சென்று பாப்போம். மான இருந்தா பிடிச்சிங்க எல்லாட்டா நீங்க போய்டுவாங்க. உங்களை ஏங்க உள்ள கூட்டிட்டு போன? நீங்க யாருங்க முதல்ல? நீங்க யாருங்க? தலைவிங்க. அதுலயே மதிக்கத்தக்கவங்க நீங்க. சரி, நல்ல கல்வி கற்றுக்கிட்டவங்க. நிறைய ஆலயங்கள்ல சொற்பொழிவுக்கும் போறீங்க. நீதி, நேர்மை, சத்தியம் இதெல்லாம் உங்கள்ட்ட எல்லாம் இருக்கு. ஆனா இருந்தாலும் கதையினுடைய சாராம்சப்படி போறீங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். இப்படிதான் பாருங்க, சொல்லுங்க. கவித்திறமை உங்கள்ட்ட இருக்கு எல்லாத்தையுமே. கண்டிப்பா கம்பர் விட்டு கட்டுத்தரையும் கவி பாடும். கட்டுத்தர எப்படா கவி பாடும் அப்படின்னு சொல்லி இதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்பல சோமாசி கம்பர் வீட்டுக்கு போகணும். அவர் கட்டுத்தர கவி பாடுமான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போயிருந்திருக்காரு. அங்கே போய் வீட்டில் போய் பார்த்தா கம்பர் வீட்டு பக்கத்தில் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பனிப்பெண்ணு. எப்படி? பனிப்பெண்ணு பக்கத்தில் மாட்டு தொழுவத்தில் சாணத்தை எடுத்து எருவாட்டியாக தட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த பெண்ணிட்ட போய் இவர் கேட்குறாரு, ஆம்பளை சோமாசு, பெண்ணே இந்த இடத்துல நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த பெண்ணு சொல்லியிருக்கா, பார்த்தா தெரியலையா, வட்டமதி போல் இருக்கும், வன்னி கொடிதாவும் சுட்டா அரகரா என்று கையில் கூத்தாடும் அம்பல சோமாசி அப்படின்னா சாணத்தை எடுத்து நான் ஏற்பாட்டு இது வட்டமாக இருக்கும். நிலவு வட்டமா வட்டமதி போல் இருக்கும். வன்னி கொடிதாவும் இந்த எருவாட்டிய தட்டு நெருப்புல வச்சுட்டோம்னா வன்னிங்கிறது நெருப்பு. வன்னி கொடிதாவும் சுட்டா அரகரா என்று கையில் கூத்தாடும். எரிச்சு சாம்பலாக்கிட்டா கையில் அரகரான்னு திருநீராட்டுக்கலாம் இல்லையா? அரகரா 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 அப்படின்னு சொல்லி திருநீராக இதை தெரியவில்லையா அம்பல சோமாசினா? ஆஹா, கம்பர் வீட்டு கட்டு வேலை பார்க்கக்கூடிய பெண்ணே இந்த மாதிரி கவி பாடுனா கம்பர் எப்படி கவி பாடி இருப்பாரு? இதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அதான் சொன்ன. நாரணன் விளையாட்டெல்லாம் நாரதன் முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பான். சீரணி சோழ நாட்டில் திருவள்ளந்தூர். கம்பர் பிறந்த ஊர் எந்த ஊரு? திருவள்ளந்தூர். தேரெழுந்தூர் என்ற திருவெழுந்தூர். அவர் தாங்க பாடினார், வெள்ளருக்கும் ஜடமுடியின் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர் கூந்தல் சானகியை வனச்சிறையில் வளர்ந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி அப்படின்னு எழுதுறார். சீதையின் மீது ராவணேஸ்வரன் கொண்ட காதல் எங்க இருக்குன்னு தேடி 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 ராமருடைய அம்பு ராவணனுடைய உடம்பை சல்லடையாக தொலைச்சிருச்சான். அப்படி எழுதப்பட்டிருக்கு இந்த கவி. கவி சக்கரவர்த்தின்னு சும்மா பட்டம் கொடுத்துட முடியுமா? இறந்து போன குழந்தைய உயிரளிப்பு கொடுத்திருக்காரு கம்பர். ஆமா, ஆலியான் பள்ளி அணையை அவன் கடந்த வாலி வரையின் மணித்தாம்பே ஊழியான் பூணும் புறமறித்த பற்றிலை போற்றுகின்ற நானே. அறவுமே இந்த விஷத்தை எடுத்துருந்தேன். பாறையை சுமந்த படவரவே பங்கையற்கன் வீரன் கடந்துறங்கும் மெல்லனையே ஈரமதி செஞ்சுடியான் திரு பாபரணமே நஞ்சுடைய பாம்பே விஷத்தை இறக்கு இப்படின்னு இன்னொரு கவியும் இருக்கு. இந்த கவி பாடி இறந்த குழந்தைய தமிழ் பாடலுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குங்க. அந்த கம்பரும் சோழ மன்னன் என்ன பண்ணாங்களா, ஒரு நாள் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. வரும்பொழுது மன்னன் சிரிச்சார், கம்பரும் சிரிச்சார். மன்னன் ஏன் சிரிச்சாருன்றதுனால கம்பரை பார்த்து கேட்டார், நீங்க ஏன் சிரிச்சிங்கன்னு. நீங்க ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்டார். இல்ல, இந்த சோழ நாட்டு மக்கள் எல்லாம் இந்த சோழ மண்டலமே எனக்கு அடிமை என்று நினைத்தேன், சிரிப்பு வந்துருச்சுன்னார் சோழ மன்னன். கம்பரை பார்த்து கேட்டார், இப்ப நீங்க ஏன் சிரிச்சிங்கன்னு. இல்ல, எல்லாரும் உங்களுக்கு அடிமை, நீங்களோ என் தமிழுக்கு அடிமைன்னு நினைச்சேன், அதனால சிரிப்பு வந்துருச்சுனார். இப்ப மன்னனுக்கு கோவம் வந்துருச்சு. முதல்ல வரைக்கும் தனக்கு கீழே ஒருத்தர் இருந்தா பிரச்சனை இல்லை, தன்னை விட மேல ஒருத்தர் பேசுறாருன்னு கோவம் வந்துருச்சு. கோவத்தோட மன்னன் பார்த்தாரு, இந்த கம்பருக்கு கொஞ்சம் மண்டகணம்.
நிறைய பேசுறாரு, நிறைய எழுதுறாரு, கவித்திறமை பொருந்தியவர்ன்றனால மண்டகணமா இருக்காரு. இவரை என்ன பண்றேன்னு பாருன்னு என்ன பண்ணாரு, அவருடைய அரண்மனையில பொன்னின்னு ஒரு தாசி இருந்தா, தேவதை, அதாவது அரச குல தாசி. அந்த பெண்ணை கூப்பிட்டு நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, கம்பர்கிட்ட போய் உனக்கு கம்பர் அடிமைன்னு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாரு. இந்த அம்மா பார்த்தா வீதியில கம்பர் வருவாரு, நீ போய் கம்பரை உள்ள அழைச்சிடுவான்னு தோழிகிட்ட சொல்லிட்டு போய் அறைக்குள்ள இருந்துக்கிட்டா. தோழி போய் கம்பரை அழைச்சிட்டு வந்தா. கம்பர் உள்ள வந்தோன்னே இந்த அம்மா கதவை இழுத்து தாளிட்டுக்கிட்டு இப்ப சொன்ன, ஒண்ணு என்னோடு கூடணும், இல்லையா எனக்கு நீ அடிமைன்னு எழுதி கொடுக்கணும், என்ன செய்வேன்னு கேட்டார். அதான் அப்பதான் அவர் பார்த்தாரு, நீ மன்னனுடைய தாசி, உன்னோடு கூடுவது தாயோடு கூடியதற்கு சமம், அதனால நான் உனக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்துறேன்னு எப்படி எழுதினார், தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இவர் போயிட்டாரு. இந்த அம்மா இதை கொண்டு போய் மன்னன் கிட்ட கொடுத்துச்சு. மன்னன் பார்த்தாரு, ஊரெல்லாம் கூட்டிட்டாரு. பார்த்தீங்களா கம்பருடைய லட்சணம் இப்போ தெரியுதா வகுசி, இது வரைக்கும் கம்பர் ரொம்ப பெரிய ஆளு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒரு தாசிக்கு போய் அடிமைன்னு எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்காரு, இதை என்னன்னு கேளுங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்பதான் பார்த்தாரு கம்பர், தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமைன்னு எழுதி கொடுத்தது உண்மைதான், என்ன எழுதினேன்றத உள்ள இருக்கக்கூடிய பொருளோடு தெரிஞ்சுக்கணும். தா என்றால் உலகம், சி என்றால் மங்களகரம், உலகத்திற்கே மங்களகரமாக விளங்கக்கூடிய பொன்னி மகாலட்சுமிக்கு கம்பன் அடிமைன்னு எழுதி கொடுத்தேனே தவிர இந்த தாசிக்கு அடிமைன்னு எழுதி கொடுக்கலன்னார். அப்பதான் சோழ மன்னன் பாடினார், போற்றினும் போற்றுவர், பொருள் கொடாவிடில் தூற்றினும் தூற்றுவர், சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர், கூட்டினும் பாவலர் கொடியவரே. நீங்க எப்படிப்பட்ட ஆளு, நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பேச்சை மாத்திக்கிடுவீங்கன்னாரு கம்பரை பார்த்து. அப்பதான் கம்பர் சொன்னார், மன்னவனும் நீயோ வடநாடு முனதோ, உன்னை அறிந்தோ நான் தமிழை ஓதினேன், என்னை ஏற்றுக்கொள்ளாத வேந்துண்டோ, உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு பாப்பான்னு போயிட்டார் அவர் சோழ மண்டலத்தை விட்டுட்டு. அதுக்கப்புறம் கதை பெரிய கதை, அந்த பக்கம் இருக்கட்டும்.